ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெந்தயக்கீரை பார்த்தாலே என்ன செய்யுதுன்னு தெரியாம ஸ்கிப் பண்றீங்களா? குழந்தைங்களும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா? வாங்க ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் செய்யலாம் சப்பாத்திக்கு. இதுல உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. தொடர்ந்து பாருங்க, வீடியோ கடைசியில சொல்றேன் என்ன பெனிஃபிட்ஸ்ன்ட்டு. வெந்தயக்கீரை வந்து 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியனும் கிரீன் சில்லிஸு, பூண்டு, தக்காளி எல்லாமே வந்து பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கும் 2 வந்து பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகும் சீரகமும் போட்டு பொரிச்சுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயிலே பூண்டும் கிரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே நம்ம நறுக்கி வச்ச ஆனியனும் போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆனியன் வந்து கோல்டன் ஃப்ரை ஆனதும் நம்ம தக்காளி நறுக்கி வச்சிருந்தோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர டைம்ல மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே இப்போ உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருந்தாங்களே அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம சுகர் ஆட் பண்றோம். எதுக்காகனா நம்ம கீரை வேக வைக்கும் போது மூடி வைக்க கூடாது. நம்ம உருளைக்கிழங்கு போட்டதுனால மூடி வச்சுதான் ஆகணுங்க, அது வேகறதுக்காக. அதனால நம்ம சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாது இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு வாட்டர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாங்க, வேகட்டும் உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, இது வேற பவுலுக்கு மாத்திட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, இது வந்து அயனும் ஃபைபரும் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இது வந்துட்டு கான்ஸ்டிபேஷனை வந்து கிளியர் பண்ணுதுங்க. அது இல்லாம சுகர் லெவலும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க, சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.